அடுத்து இங்கே புதன். புதன் அஷ்டமாதிபதி லக்னத்தில் அமரலாமா? லக்னத்தை வளர்த்தும் நல்ல அறிவை கொடுக்கும். ஆனாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒத்து போகாது. இது போன்ற தன்மையை லக்னத்தில் இருக்கிற புதன் விருச்சிக லக்னத்துக்கு கட்டாயம் செய்யவே செய்கிறார். எனவே ஆனாலும் அதை கொடுத்து சரி பண்ணுற தன்மையும் இந்த புதன் செய்வார். 8-11 ஆதிபத்தியத்தை லக்னத்தில் மூலமாக செயல்படுத்துவார். எனவே லக்னத்தில் இருக்கிறது ஒரு 60% நல்ல நிலைமை. இங்கே சூரியனோட அஸ்தங்கமாக இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பான பலனை இந்த புதன் செஞ்சிருவார். தனித்த புதன் சுபர் என்கிற அடிப்படையில் லக்ன யோகரோடு சேர்ந்த புதன் யோக பலன்களை செய்வார் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக இங்கே புதன் சூரியன் இருந்தாலும் ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். அடுத்து 2ல் அமரலாமா? கட்டாயம் கூடாது. வருமானத்துக்கு நல்லது, ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவு நல்ல பலனை செய்யும். அதே பட்சத்தில் இங்கே வாக்குஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி 2ல் வந்து அமர்றாருங்கிற அடிப்படையில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் இந்த புதன் வந்துட்டு துன்பங்களை கொடுக்கவே செய்கிறார். எனவே வாக்குலேயும் வந்துட்டு வாக்கு, தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் வந்துட்டு அஷ்டமாதிபதி வந்து அமரும் பொழுது இது போன்ற ஒரு பாவங்களில் ஒரு ஆதிபத்திய அசுப கிரகம் வந்து அமர்ந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இது போன்ற தனம், குடும்பம், வாக்கு இது போன்ற விஷயங்களில் குறைந்த அளவு நன்மையை செய்து அதிக அளவு துன்பத்தை கொடுக்குறாரு. குருவோடைய வீடாகவே இருந்தாலும் இங்கே வந்துட்டு மத்தியம பலனை தான் செய்கிறாரு. அடுத்து 3ல் இருக்கலாமா? சிறப்பான பலனை செய்வார். 3ல் இருக்கிறது நன்மையை தரும், 4ல் இருக்கிறது நன்மையை தரும். இங்கே 8ஆம் அதிபதி இங்கே 5ல் வந்து நீசமாகி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். எனவே 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது நல்ல பலனை கொடுக்கும். 5ல் வந்துட்டு 11ஆம் அதிபதி அமர்வது நல்ல பலனை கொடுக்கும். 6ல் இருக்கலாமா? அஷ்டமாதிபதி இங்கே 6ல் வந்து அமர்வது நல்ல பலன் இல்லை. 7ல் அமரலாமா? இங்கே 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் கட்டாயம் குறைபாடை கொடுக்கவே செய்கிறாரு. எனவே 7ல் தனித்து அமரக்கூடாது. இங்கே சுக்கரனோட சூரியனோட இணைஞ்சு அமர்வது நல்ல பலனை செய்யும். 8ல் இருக்கலாமா? ஆயுளுக்கு நல்லது, ஆனால் 8லேருந்து புதன் தசை வந்தாலும் இங்கே 8ஆம் இடத்து அதிபதி அதிர்ஷ்டம் அந்த மற்ற அமைப்புலாம் பார்த்து தான் நம்ம தீர்மானித்து முடிவு பண்ணணுமே தவிர 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் அதிர்ஷ்டம் கொடுப்பாருங்கிற எந்த விதமான கேரண்டியும் இல்லைங்க. 8ல் தனித்து புதன் ஆட்சி ஆகிறது கெடுபலனையே கொடுக்க செய்கிறார். 9ல் இருக்கலாமா? இங்கே 11ஆம் அதிபதி 9ல் இருப்பது ஓரளவு நிலைமை செய்யும். 10ல் இருக்கலாம், ரொம்ப சிறப்பான பலன். 11ல் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பான பலன். 12ல் இருக்கலாமா? நட்பு நிலைமையில் இருப்பார். 12ல் 8ஆம் அதிபதி 12ல் இருப்பது கட்டாயம் வந்துட்டு நட்பு நிலைமைங்கிற அடிப்படையில் ஆயுளுக்கு எந்த விதமான ஒரு கெடுபலனையும் கொடுக்கறதில்ல. அதே பட்சத்தில் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிற அடிப்படையில் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு கட்டாயம் இந்த புதன் கொடுக்கவே செய்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். சுக்கராச்சாரியார் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன். 2ல் இருப்பது ரொம்ப நல்ல பலன். 3ல் இருப்பது ரொம்ப அதுக்கு மேலே சிறப்பான பலன். 4ல் இருப்பது ரொம்ப சிறப்பு. 5ல் உச்சமாகிறது அதை விட சிறப்பு. இங்கே 7ஆம் அதிபதி மேசத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருவார். அதாவது 6ல் இருக்கக்கூடாது. 6ல் இருக்கிறது நல்ல பலன் இல்லை. 7ல் ஆட்சி ஆகிறது கட்டாயம். இங்கே மாரகாதிபதி மாரகத்தன்மையும் இங்கே கொடுக்குற அமைப்பில் வருவார். 7ல் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸுங்க. 8ல் மறைவது திருமண வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. 9ல் இருக்கலாம் நல்ல பலன், 10ல் இருக்கலாம் சிறப்பான பலன், 11ல் இருக்கலாம் ரொம்ப சிறப்பான பலன். இங்கே 7, 8, 6 இது போன்ற ஒரு பாவங்களில் இந்த சுக்கிரன் இருப்பது ஆதிபத்திய கெடுபலனை வாரி வழங்கும். எனவே 6, 8, 12ல் இருக்கும் பட்சத்தில் வழக்கம் போல் ஒரு லக்ன யோகருடைய தொடர்பை வாங்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குறை நிவர்த்தி ஆகும். அடுத்து சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது, மேரேஜ் இல்லை, மேரேஜுங்கிற ஒரு தன்மையை தாமதப்படுத்தி கொடுப்பார். இங்கே குருவுடைய தன்மையை பார்த்தும் இங்கே 5ஆம் இடத்து அதிபதி ஓரளவு நிலைமையில் இருந்தால் தான் கல்யாணம். இங்கே லக்னத்தில் சனி தனிச்சு அமர்வது கெடுபலனை கொடுக்கும். 2ல் அமரலாமா? இங்கே 4ஆம் அதிபதி 2ல் அமர்வது பொருளாதார தன்மையை வந்துட்டு ஓரளவு நல்லபடியாக கொடுக்கும். ஆனாலும் குடும்பஸ்தானத்தில் பாவகரங்கிற அடிப்படையில் திருமணம் சார்ந்த விஷயங்களை தாமதப்படுத்தும். 3ல் ஆட்சி ஆகலாமா? 3ல் ஆட்சி ஆகிறது ஓரளவு நல்ல பலனை செய்யும். ஆனால் கூடவே அந்த மாரகத்தையும் கொடுக்கும். கடுமையான ஒரு மன உளைச்சல், கண்டம், விபத்து இதையும் கொடுக்கும். 4ல் அமரலாமா? 4ல் அமரலாம். கட்டாயம் 4ல் அமர்வது. 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் விஷயங்களில் ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்தி செய்வார். இங்கே லக்னம் சுபர் பார்வை வாங்கி அமர்வது சிறப்பு. 5ல் அமரலாமா? 5ல் 4 கூடிய கிரகம் 5ல் அமர்வது சொத்து, தாயார் இது போன்ற விஷயங்களுக்கு சிறப்பு. ஆனாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை செய்வார். நல்ல ஆன்மீக எண்ணத்தை கொடுப்பார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தாமதமாக செட்டில் பண்ண வைப்பார். 6ல் இருக்கலாமா? இங்கே மேசத்தில் நீசமாகிறது கட்டாயம் நல்ல பலன் இருக்கும். மேசத்தில் நீசம் ஆகலாம்.
இங்கே லக்னாதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கணும். ஆயுள் ஸ்தானத்துக்கு அட்டமாதிபதியும் பார்க்கணும். 6ல் மேசத்தில் சனி இருக்கிறது விருச்சிக லக்னத்துக்கு நல்ல பலன் உண்டு. 7 இருக்கக்கூடாதுங்க. விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரனுடைய வீடாகவே வந்தாலும் 7 இருக்கக்கூடாது. 8ல் இருக்கலாமா? குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். தாமதமான லைஃப்பை கொடுப்பார். 8ல் இருக்கலாம். ஆயுளுக்கு நல்லது, மற்ற எந்த விஷயத்துக்கும் நல்லதில்லை. அடுத்து 9ல் இருக்கக்கூடாது, 10ல் இருக்கக்கூடாது, 11ல் இருக்கிறது சிறப்பு. 12ல் இருக்கலாமா? கூடாது, குடும்பத்தை கெடுப்பார். ரைட்டுங்க. அடுத்து ராகு கேதுக்களை பார்ப்போம். இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக விருச்சிகத்தில் தனிச்சு அமர்வது நல்லதில்லை. 2ல் அமரலாம் சிறப்பு, 3ல் அமரலாம். ராகு வந்துட்டு 3ல் சனியோட வீடாக வந்தாலுமே இங்கே உபஜயஸ்தானத்தில் மகர வீட்டில் அமர்றதுனால 3ஆம் வீட்டில் இருக்கலாம். மகர வீடு ராகு கேதுகளுக்கு உகந்த வீடு. மகரத்தில் இருக்கிறது சிறப்பு. 4ல் தனிச்சு அமரக்கூடாது, ராகு அமரக்கூடாது. 5ல் இருக்கலாமா? 5ல் ராகு இருக்கலாம், சிறப்பான பலன். 6ல் அமரலாம், ஆனால் ராகு தசை வரக்கூடாது. அப்படி ராகு தசையே வந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு லக்ன சுபருடைய பார்வையை வாங்குறது சிறப்பு. குரு பார்வையோ அல்லது சூரியனுடைய பார்வையோ வாங்குறது சிறப்பு. 7ல் அமரலாமா? கூடாது. 8ல் அமரலாமா? கூடாது. 9ல் அமரலாமா? ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். 9ல் இருக்கிற ராகு இங்கே சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது கேந்திர திரிகோணத்தில் அமரும் பொழுது இங்கே நல்ல பலனை கொடுக்கும். 10ல் அமரலாமா? 10ல் அமர்வது இந்த விருச்சிக லக்னத்துக்கு ராகு வந்துட்டு கட்டாயம் ஓரளவு நல்ல பலனை செஞ்சிடறாரு. அதனால் 10ல் அமரலாம். பொதுவாக ராகுக்கு கேந்திரங்களில் ஒரு ராஜகிரகங்கள், சுபகிரகங்கள், லக்ன யோகிரகங்கள் அமரும் பொழுது கட்டாயம் வந்துட்டு ஒரு அந்தஸ்தை கொடுக்காம போகிறதில்ல. அடுத்து 11ல் அமரலாமா? 11ல் கன்னியில் புதன் ராகு அமர்வது சிறப்பான பலன் இருக்கும். அடுத்து துலாத்தில் அமரலாமா? துலாத்தில் அமர்வது கட்டாயம் நல்ல பலனை விருச்சிக லக்னத்துக்கு கட்டாயம் ராகு பகவான் செய்வார். அடுத்து கேது வந்துட்டு லக்னத்தில் அமரலாமா? லக்னத்தில் அமர சிறப்பு. 2ல் அமர சிறப்பு. 3லேயும் அமரலாம். 4ல் அமரலாமா? 4ல் அமரலாம். 5ல் மீன வீடாகி கேது 5ல் அமரக்கூடாதுங்க. 6ல் இருக்கலாமா? 6ல் இருக்கலாம். ஆனால் 6ல் இருந்தாலும் ஒரு சுபர் பார்வை சிறப்பு. 7ல் இருக்கலாமா? 7ல் இருக்கலாம், பெரிய தவறு இல்லை. 8ல் இருக்கலாமா? கூடாது. 8ல் இருந்தால் சுபர் பார்வை வேணும். 9ல் இருக்கலாமா? தாராளமாக 9ல் இருக்கலாம். 10லேயும் இருக்கலாம், 11லேயும் இருக்கலாம், 12லேயும் இருக்கலாம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 12லேயும் கேது இருக்கலாம். அதாவது துலாம் லக்னமாகி துலாத்தில் கேது அமரக்கூடாது. விருச்சிக லக்னமாகி 12ல் கேது அமரலாம். நல்ல பலன் இருக்கும். எனவே இன்றைக்கி விருச்சிக லக்னம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவின் மூலம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.